வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு வக்ர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறேங்க. பொதுவாக இந்த குரு வக்ரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு திருக்கணித முறைப்படி புரட்டாசி மாதம் 23ஆம் தேதியில இருந்து அவர் பார்த்தீங்கன்னா தை மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 119 நாட்கள். இந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கிடையாது. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நாள் மட்டும்தான் ஒரு வித்தியாசம். அப்படி நடக்கக்கூடிய இந்த குரு வக்ர பயிற்சி கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு சாதகமா இருக்குமா இல்ல பாதகமா இருக்குமா? சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரு யாரு அப்படின்னு பார்த்தா நவகிரகத்திலேயே ராஜா யாருன்னா குரு பகவான் தான். அதுக்கு தான் சொல்லுவாங்க குரு கொடுப்பார் எவரை தடுப்பார். குரு கொடுக்கிறது யாராலையுமே தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா வக்ரம் அப்படின்றது என்னன்னா பின்னோக்கி வரவதுக்கு பேரு தான் வக்ரம், முன்னோக்கி போறதுக்கு பேர் வக்ரம் இல்லை. சரிங்களா? இப்ப குரு பின்னோக்கி வர்றது பார்த்தீங்கன்னா 119 நாட்கள் அவர் பின்னோக்கி வர்றாரு. அப்படி பின்னோக்கி வரக்கூடிய இந்த ஒரு காலகட்டம் கன்னி ராசியில பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? சரிங்களா? அதை பத்தி தான் இந்த காணொலியில் இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவா பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியனுடைய நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரமான அஸ்தம் நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரமான இன்னைக்கு சித்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். அப்ப இந்த 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி தான் இந்த கன்னி ராசி. இப்ப பொதுவா கன்னி ராசி தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா குரு 5ஆம் இடமா இருந்து பார்த்துட்டு இருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா குருவுடைய பார்வை அப்படின்னா 5, 7, 9. இப்ப குரு எங்க இருக்கிறாருன்னா மேச ராசியிலிருந்து மே மாசம் 1ஆம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா குரு ரிஷப ராசிக்கு வந்துட்டாரு. இப்ப ரிஷப ராசியில தான் குரு ஜென்ம குருவா இருக்கிறார். அப்ப ரிஷப ராசியில ஜென்ம குருவா இருந்து அப்படி பாத்தீங்கன்னா அவர் இப்ப 5ஆம் இடமா யாரை பார்க்கிறாருன்னா உங்கள ராசி தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப உங்க ராசி கன்னி ராசி தான் பார்க்கிறாரு. அப்ப 5ஆம் இடமா யாரை பார்க்கிறாருன்னா புத்திரஸ்தானத்தை மெயினா பார்க்கிறாரு. அப்ப இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த 4 மாசம், அதாவதுன்றது கிட்டத்தட்ட இந்த 119 120 நாள் முடியறதுக்குள்ளார கன்னி ராசியில குழந்தை பாக்கியம் இல்லை. 4 வருஷம் ஆயிடுச்சுங்க, 5 வருஷம் ஆயிடுச்சு, ஏன் 10 வருஷம் கூட ஆயிடுச்சுங்க, நான் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, வைக்காத வேண்டுதல் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, எல்லாமே செஞ்சு பார்த்துட்டேனுங்க, எனக்கு ஒரு புத்திர பாக்கியம் ஒன்று கொடுக்கலைங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா சத்தியமா இப்ப புத்திர பாக்கியம் இந்த வக்கரத்தை முடிஞ்சு போறதுக்குள்ளார ரொம்ப நாளா குறையா இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்ப குழந்தை பாக்கியத்தை கொடுத்துட்றாரு. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அடுத்தபடி 7ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. யாருன்னா கட்டன்றது விருச்சிக ராசி பார்க்கிறாரு. அப்படி பார்க்கக்கூடிய தருணத்துல இன்னைக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு திருமணம் தடையா இருக்கிறவங்களுக்கு 7ஆம் இடம் அப்படின்றது கலஸ்தரஸ்தானம். பொதுவாக கலஸ்தரஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மாங்கிலியத்தை குறிக்கிற இடம். அப்படி பார்த்தீங்கன்னா குரு பார்க்கும்போது 5, 7, 9 இந்த 3 இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு புத்திர செல்வத்தையும் கொடுத்துட்றாரு. அடுத்தது திருமண தடையும் விலகி கொடுத்துட்றாரு. பத்திரிக்கை அடிச்சு பந்தல் போட்டு கல்யாணம் வரைக்கும் நின்று போறவங்களுக்கு கூட கிட்டத்தட்ட இந்த வக்கரம் முடிகிறதுக்குள்ளார நான் முன்னே சொன்ன மாதிரி உங்களுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2025க்குள்ளார பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமணத்தை கண்டிப்பா நடத்தி கொடுத்துட்றாரு. இன்னாருக்கு இன்னாரதான் பார்ட்னர் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வகையில நிறைய பேர் நேசிச்சிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் இன்னார வந்தா நமக்கு லைஃப் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. இதையும் தாண்டி சிலரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பார்க்கும்போது இனம் விட்டு இனம், ஜாதி டு ஜாதி, இன்னைக்கு குடும்பத்துக்குள்ளார இன்னைக்கு மற்றவங்க அதாவதுன்றதை விட வீட்டுக்கே பிடிக்கலனா கூட அவங்களுக்கு பிடிச்சி விரும்பிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட அந்த வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஏன்னா குரு வக்கரத்துல வரும்போது என்ன பண்றாருன்னா ஆக்ரோஷமான நிலையை அடைஞ்சிடறாரு. அப்படி அடையும் போது என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு நமக்கு என்ன தேவையோ அதை ஏற்படுத்தி கொடுத்துருவார். அப்போ உங்களுக்கு திருமண ஸ்தானத்துல இருந்த தடைகள் விலக போகுது, திருமணங்கள் உங்களுக்கு அமைய போகுது. சரிங்களா? அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் இடமா மகர ராசி பார்க்கிறாரு.
அப்போ 9ஆம் இடமா பார்த்தீங்கன்னா மகர ராசி பார்க்கறாருன்னா இன்னைக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிதுருஸ்தானத்தை பார்க்கறாரு. அதே பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுடைய வந்து பார்க்கும்போது அன்றாட வாழ்க்கைன்றது நான் ஒரு உழைப்பாளியே இருக்கிறேங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைச்ச இந்த கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் கொடுக்க போறாரு. வேலைக்கு தகுந்த சம்பளம், உழைப்புக்கு தகுந்த ஊதியம், மொத்தத்தில் உங்க திறமைக்கு தகுந்த வளர்ச்சி இந்த 4 மாசத்துல உங்களுக்கு கொடுத்துருவார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு போயிட்டு வெளி மாநிலம் போயிட்டு வேலை இல்லாம நினைச்ச வேலை எதிர்பார்த்து போன கிடைக்காம கிடைச்ச வேலையை எதிர்பார்த்து செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வேலை வாய்ப்புல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு. ஏன்னா நாம ஆசைப்பட்டு ஒரு வேலைக்கு போயிருப்போம், ஆனா அங்க கிடைச்சது ஏதோ ஒரு வேலையா இருந்திருக்கும். கணவனும் மனைவி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உட்காந்து யோசிச்சு முடிவெடுத்து பண்ணலாமா வேண்டாமா, என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் எப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அருமையான ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான், மூலக்காரகன், அறிவுக்காரகன், அதாவது புத்திக்காரகன் சொல்லக்கூடிய இடத்துல குரு பார்வை பார்க்கறதுனால இப்போ உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வேலை செய்யும். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போதான் நிறைய புதுசா ஐடியா தோணும். அந்த உடைய புத்திசாலித்தனத்தினால நிறைய இந்த யோசிக்கிற தன்மை இப்போ உங்களுக்கு நிறைய இருக்கும். அப்ப நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அந்த யோசனைக்கு தகுந்த மாதிரி இந்த 4 மாசத்திலேயே உங்களுக்கு இந்த உடைய குரு வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து கட்டன்றது வக்கரத்துல வரும்போது அந்த யோசனைக்கு தகுந்த மாதிரி செயல்படுத்திட்டு போயிடுவார். சரிங்களா? இருந்தாலுமே இன்னைக்கு வந்து பார்க்கும்போது உங்க ராசிக்கு வந்து பார்க்கும்போது குருவுடைய பார்வை இப்ப 5ஆம் இடமா பார்க்கறதுன்றது ஒண்ணு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் 7ஆம் இடமா உங்க ராசி தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப கன்னி ராசிக்கு குரு பார்க்கிறாரு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராகு பார்க்கிறாரு. இதை தவிர வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. திருமணத்தை பார்க்கணும்னா கல்யாணம் பண்றதுக்கு குருவுடைய பார்வை வேணும். அது 2, 5, 7, 9, 11. அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ 9ஆம் இடமா இப்போ உங்களுக்கு குரு வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து திருமணம் கண்டிப்பா இப்போ மற்றவங்களுக்கு நீங்க பார்க்குற மாப்பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ குரு இருந்தாலும் இல்லைனாலும் உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால இந்த 4 மாசம் முடிகிறதுக்குள்ளார உங்களுக்கு திருமணம் அமையறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குதுங்க. சரிங்களா? ஆனா மொத்தத்துல என்ன அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதி புதன் பகவானும் குரு பகவானும் 2மே நட்பு கிரகமா இருக்கிறதுனால அப்போ உங்களுடைய அன்றாட தேவை என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு அவை வந்து உங்களுக்கு இந்த உடைய குரு வக்கரத்துல வரும்போது உங்களுடைய தேவைகள் முதல்ல முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. சரிங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். அந்த ஆசை என்ன அப்படின்றது குரு பார்த்தா கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. உங்க ராசி குரு பார்த்துட்டு இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுடைய வாழ்வாதாரம் மாறும் சொல்றதுல எந்த காலத்தை கொண்டு ஒரு மாற்றமே கிடையாது. சரிங்களா? இருக்கிறதுலயே பாத்தீங்கன்னா இந்த குரு வக்கரம் யாருக்கு சூப்பரா இருக்குது அப்படின்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அருமையான யோகத்தை கொடுத்திருக்கிறார். 100% ஒரு வளர்ச்சி யாருக்குன்னா இன்னைக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு நம்ம அடிச்சு சொல்லலாம். சரிங்களா? ராஜயோகத்தை கொடுத்திருக்கிறாரு. நீங்க எதிர்பார்க்கறத விட பிரம்மாண்டமா இருக்கும். இந்த குரு வந்து வக்கரமடைய நிலையில வரும்போது உங்க சுய ஜாதகம் குரு வந்து ஆட்சியா இருக்கிறாரா, நீச்சமா இருக்கிறாரா, உச்சமா இருக்கிறாரா, எதை சார்ந்து இருக்கிறாருன்னு பாருங்க. சப்போஸ் உங்க ஜாதகத்துல குரு வந்து நீச்சம் அடைஞ்சிருந்தாருன்னா நிச்சயம் நான் சொன்ன மாதிரி இதுல எந்த வேலையும் உங்களுக்கு நடக்காது. அதே உச்சமாய் இருந்துட்டார் அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு கோபுரத்தை தொடக்கூடிய ஒரு உச்சக்கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார். அப்ப உங்க ஜாதகத்துல உச்ச நிலையில இருக்கிறாரா, குரு முதல்ல எந்த வீட்டில் இருக்கிறார், உச்சமா இருந்தாருன்னா கண்டிப்பா கோபுரத்தை தொடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துருவாரு. ஆனா அதே உங்க சுய ஜாதகத்துல நீச்சம் அடைஞ்சிருந்தார் அப்படின்னா கண்டிப்பா எதை தொட்டாலுமே அது தடைதான். மண்ணை தொட்டா நஷ்டம், மனையை தொட்டா நஷ்டம், பொண்ணை தொட்டா நஷ்டம், பொருளை தொட்டா நஷ்டம். அதே உங்க சுய ஜாதகத்துல குரு வந்து ஆட்சியா இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா உங்களோட வாழ்வாதாரம் சூப்பரா இருக்கும். இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா 10 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 10 பேருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லாத்துக்கும் ஒரே குணாம்சம் இருக்காது இல்லைங்களா? அப்படி பாத்தீங்கன்னா உங்க சுய ஜாதகம், ஏன்னா பொது பலன் சொல்றவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜாம்பவானும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ராசி அடிப்படையா தான் பலன்கள் சொல்றாங்க.
ஆனா ஜாதகம் கொண்டு போய் கொடுத்து பார்க்கும்போது அவங்க ராசிக்கு பலன் சொல்றது இல்லை, லக்னத்தை வச்சுதான் அவங்க சொல்லுவாங்க. அப்போ உங்க ஜாதகத்துல என்ன இருக்குது, எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றது உங்க ஜாதகம் தான் அதை நிர்ணயிக்கும். 100% உங்க ஜாதகம் பொருந்து போச்சுன்னா கண்டிப்பா இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்குதுன்னு சொல்றதுல மாற்றமே இல்லை. உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, திருமண தடைகள் விலகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, புத்திர பாக்கியங்கள் பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் தாண்டி வெளிநாடு வெளி மாநிலம் மொத்தத்தில் உங்களுடைய அதாவதுன்றது ஆசை என்ன அது கண்டிப்பா உங்களுக்கு நிறைவேறும், நடந்தே தீரும்னு சொல்றதுல மாற்றமே இல்லை. சரிங்களா? சரி நேயர்களே, உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி இருக்குதுன்றது உங்களோட வாழ்வாதாரம் தெரிஞ்சுக்கோங்க. மொத்தத்தில் நம்ம ஜாதகத்துல நம்ம எந்த லைன்ல போனா நல்லா இருக்கும், எந்த துறையில போனா நல்லா இருக்கும், முதல்ல அது தெரிஞ்சு அந்த துறையில போங்க, உங்க லைஃப் நல்லா இருக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.